ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஷர்மி. நாம ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான டீடைல்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்நாடகா மாநிலத்துல எவ்வளவு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல எவ்வளவு சீட் இன்டேக்கன் வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றாங்க, லாஸ்ட் இயர்க்கான ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப் என்ன, ப்ரீவியஸ் இயர்ஸ்ல என்ன கட் ஆஃப் அந்த காலேஜ்ல போயிருக்கு, இப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க எம்சிசி கவுன்சிலிங்ல ஆல் இந்தியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்றீங்க, அதுவும் கர்நாடகா மாநிலத்துல ஏதாவது டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PLD-ல இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான். சோ இதுல இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் காலேஜ் என்ன, ஸ்ரீ PM பட்டேல் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பீஜாப்பூர்ல இருக்க இந்த காலேஜ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சோ ஆஃப்கோர்ஸ் இந்த காலேஜ்ல எவ்வளவு சீட் இன்டேக்கன் இருக்கு, அந்த சீட்டுக்கான சீட் மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க, லாஸ்ட் இயர்க்கான ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப் என்ன, ப்ரீவியஸ் இயர்ல இந்த காலேஜ்ல என்ன கட் ஆஃப் போயிருக்கு. சோ நான் வந்து ப்ரீவியஸ் இயர்னா ஒரு லாஸ்ட் 5 to 6 இயர்ஸ்க்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் எடுத்திருக்கேன். சோ இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீ PM பட்டேல் மெடிக்கல் காலேஜ் பீஜாப்பூர்ல இருக்க இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் 1986ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் இன்ஸ்டிடியூஷன் டைப் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஜாப்பூர் விஜயபுரா கர்நாடகாவில தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. கேம்பஸ் சைஸும் வந்து பாத்தீங்கன்னா 71 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட காலேஜ், அஃபிலியேட்டட் பை PLD டீம்டு யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன்ல இருக்கு. எப்படி அப்ளை பண்ணலாம்னா அப்கோர்ஸ் MCC கவுன்சிலிங் மூலமா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல். ஸ்ரீ PM பட்டேல் மெடிக்கல் காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் MBBS 5.5 இயர்ஸ் கோர்ஸ், 4.5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக் ஓரியன்டடா போகும், 1 இயர் ஃபுல்லாவே இன்டர்ன்ஷிப். எல்லா கோர்சஸ்க்கும் சேம் இதே தான். எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் வச்சிருக்காங்க இந்த காலேஜ்ல. ஸ்ரீ PM பட்டேல் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் பார்க்கலாம். சோ வந்து ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீ மட்டுமே per year-க்கு ஜெனரலா இருந்தவங்களுக்கு 19 lakhs வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவே NRI ஸ்டூடெண்ட்ஸா இருந்தது அப்படின்னா நம்மளோட காஸ்டுக்கு 28,50,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் எவ்வளவு வருது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நீங்க வந்து பாயா இருந்தீங்க அப்படின்னா அட்டாச் ரூமுக்கு ஒரு 61,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். காஸ்ட் அண்ட் ப்ரிகாஷன் உங்களுக்கே தெரியும், டெபாசிட் அமௌண்ட் ஒரு 20,000 rupees வந்து பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டல்ல அட்மிஷன் போடுறதுக்கு ஒரு 500 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். மெஸ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பர் இயருக்கு, இது வந்து பர் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 63,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். 1,44,500 rupees வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு. அதே நீங்க கேர்ள்ஸ் ஹாஸ்டலா இருந்தா காமன் ரூமுக்கு 50,000 rupees-உம், டெபாசிட் அமௌண்ட் ஒரு 20,000 rupees-உம், அட்மிஷன் ஃபீஸா ஒரு 500 rupees அண்ட் மெஸ் ஃபீஸ்க்கு ஒரு 63,000 பே பண்ற மாதிரி இருக்கும். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1,33,500 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கான ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ்க்கான டீடைல்ஸ். ஸ்ரீ PM பட்டேல் மெடிக்கல் காலேஜோட ப்ரீவியஸ் இயர் அதாவது லாஸ்ட் இயர்க்கான ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ரவுண்ட் 1ல உங்களுக்கு க்ளோசிங் கட் ஆஃப் 401ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே ரவுண்ட் 2ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 372ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 356ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே ரவுண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா 436ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4ல க்ளோசிங் கட் ஆஃப்க்கான டீடைல்ஸ், ஆல்சோ ரேங்க் டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு இதுல கொடுத்திருக்கேன். ப்ரீவியஸ் 6 இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ 2020ல வந்து பாத்தீங்கன்னா 387ல க்ளோஸ் ஆயிருக்கு. 2021ல 343ல க்ளோஸ் ஆயிருக்கு. 2022ல 318ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ 2023ல வந்து பாத்தீங்கன்னா 335லயும், 2024ல 461லயும், அதே மாதிரி 2025ல வந்து பாத்தீங்கன்னா 356லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த காலேஜோட டீடைல்ஸ். நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு மெடிக்கல் காலேஜ் தான் பார்க்க போறோம். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெலகவில லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜ்ல டோட்டலா எவ்வளவு MBBS சீட்ஸ் இருக்கு, அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஃபாலோ பண்றாங்க,
லாஸ்ட் இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, ரவுண்ட் வைஸ்ல என்ன கட் ஆஃப் போயிருக்கு, 6 இயர்ஸ்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு மெடிக்கல் காலேஜ் பெலஹாவில இருக்க இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் 1963. அஃப் கோர்ஸ் இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி தான். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரு நகர் பெலஹாவி கர்நாடகால தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட காலேஜ்னே சொல்லலாம். அஃபிலியேட்டட் பை KLE அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் வச்சிருக்காங்க. சோ ஆஃப் கோர்ஸ் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிங்கறனால MCC கவுன்சிலிங் மூலமா தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி இந்த காலேஜை செலக்ட் பண்ண முடியும். ஜவஹர்லால் நேரு மெடிக்கல் காலேஜ் பெலஹாவில இருக்கு இந்த காலேஜ்ல டோட்டலா 250 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு. ஜவஹர்லால் நேரு மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமா கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் ஜெனரல் கேட்டகரி, ரெண்டாவது கர்நாடகால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே ரிசர்வேஷன் ஆன சீட், கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த சீட் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா NRI கோட்டா. சீட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா கொடுக்கல. சோ தெளிவா வந்த பிறகு MCC கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ண பிறகு நான் உங்களுக்கு அதை பத்தி சொல்றேன். இது ஆல் இந்தியா கோட்டா, யார் வேணா அப்ளை பண்ணி எடுக்கலாம். எவ்வளவு டியூஷன் ஃபீ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 90,20,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். இது கர்நாடகா ஸ்டேட் கோட்டாவது கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் சோ அவங்க தான் எடுக்க முடியும். இதற்கான ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீ மட்டும் 3,24,996 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுவே NRI கோட்டாவா இருந்ததுன்னா ஆஃப் கோர்ஸ் USD டாலர்ல 44,000 rupees USD டாலர் பே பண்ற மாதிரி இருக்கும். அடிஷனலா மெஸ் ஃபீஸும் வரும். 1,50,000 இருந்து 2 lakhs வரைக்குமே உங்களுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸ்க்கான டீடைல்ஸ். ஜவஹர்லால் நேரு மெடிக்கல் காலேஜ் பெலஹாவில இருக்க இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரவுண்ட் வைஸ்ல ரவுண்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணல. சோ ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 424ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல 407லயும் அதே மாதிரி ரவுண்ட் 4ல வந்து 454லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்க்கான ரவுண்ட் வைஸ்க்கான கட் ஆஃப் டீடைல்ஸ். ஜவஹர்லால் நேரு மெடிக்கல் காலேஜோட ப்ரீவியஸ் 6 இயர்க்கான கட் ஆஃப் மார்க் பார்க்கலாம். 2020ல 436லயும் 2021ல 416லயும் 2022ல 415லயும் அதே வந்து 2023ல 437லயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ 2024ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. 549ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே வந்து 2025ல ரொம்ப டிக்ரீஸ் ஆயிருக்கு. 407ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா JGMM மெடிக்கல் காலேஜ் ஹுபாலில இருக்குது இந்த காலேஜ். இந்த காலேஜோட MBBS சீட்ஸ் எவ்வளவு இருக்கு, பிளஸ் வந்து MBBSக்கு ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன ஃபாலோ பண்றாங்க, 2025ல க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, லாஸ்ட் 6 இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன போயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸும் பார்க்கலாம். 2021ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பூர் கிராஸ், குபாலி அண்ட் தவரத் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகால தான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. சோ 34 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட காலேஜ்னே சொல்லலாம். அஃபிலியேட்டட் பை KLE அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச்சோட அப்ளிகேஷன்ல இருக்கு. ஆஃப் கோர்ஸ் MCC கவுன்சிலிங் மூலமா தான் நீங்க இந்த காலேஜை சூஸ் பண்ண முடியும். சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். JGMM மெடிக்கல் காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். சோ MBBSக்கு டோட்டலா உங்களுக்கு 150 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள்ல இருக்கு. இதுல கவர்மெண்ட் கோட்டால 37 சீட்ஸும் NRI மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 23 சீட்ஸும் இருக்கு. பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒரு 90 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள்ல இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் டீடைல்ஸ். JGMM மெடிக்கல் காலேஜ் குபாலில இருக்க இந்த காலேஜோட ஃபீ ஸ்ட்ரக்சரல் என்ன ஃபாலோ பண்றாங்க, 2.5 இயர்ஸ் அகாடமிக் ஓரியன்டடா என்ன மாதிரி ஃபீ ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு டியூஷன் ஃபீ மட்டுமே 17,36,000 rupees பே பண்றாங்க. டெவலப்மெண்ட் ஃபீஸ்னு சொல்லிட்டு 1,74,000 rupees பே பண்றாங்க. அதர் ஃபீஸ்ல ஒரு 2,500 அண்ட் எலிஜிபிலிட்டி ஃபீஸ்ல ஒரு 2,500. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் சார்ஜஸ், ஒரு டைம் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ரோல்மெண்ட் ஃபீஸஸ்னு சொல்லிட்டு ஒரு 5,000 rupees பே பண்றாங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு நீங்க 19,20,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஒன் டைம் சார்ஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ அதை ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு 5,000 ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 19,50,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபிஃப்த் இயர்ல. சோ இதுல வந்து ஹாஃப் இயர்க்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீ இதுல அப்படியே ஹாஃப் வரும். 8,68,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். டெவலப்மெண்ட் ஃபீஸ்ல சொல்லிட்டு 87,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் ஃபீஸ் தான் வரும். என்ரோல்மெண்ட் ஃபீஸ் மட்டும் நீங்க 5,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல ஹாஃப்ங்கும் போது உங்களுக்கு 9,60,000 rupees வந்து பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட
ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா JGM மெடிக்கல் காலேஜ்ல NRI ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு $40,000 வாங்குறாங்க. அதே டெவலப்மெண்ட் ஃபீஸ் சொல்லிட்டு $4,000 அண்ட் அதர் ஃபீஸ்ல $500 $100 எலிஜிபிலிட்டி ஃபீஸ்னும் காசு அண்ட் மணி சொல்லிட்டு ஒரு 200, ப்ரொசீஜர் ஃபீஸ் சொல்லிட்டு ஒரு $200, என்ரோல்மெண்ட் ஃபீஸ் சொல்லிட்டு ஒரு $500 வாங்குறாங்க. சோ டோட்டலா ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு $45,500 வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் டைம் சார்ஜஸ்ல லெஸ் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயருக்கு நீங்க $44 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் இயர் பேமெண்ட் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். சோ இதுல ஹாஃப் ஆஃப் இயர் வந்து பார்க்கும்போது $24 வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபைனல் இயர்ல பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இது NRI ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது JGMM மெடிக்கல் காலேஜ் உபாலில இருக்க இந்த காலேஜோட ஹாஸ்டல் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஹாஸ்டலுக்கும் மெஸ்க்கும் எவ்வளவு ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு. சோ அட்மிஷன் ஃபீஸ் சொல்லிட்டு ஒரு $250 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ரீஃபண்டபிள் டெபாசிட் $30,000 நீங்க முன்னாடியே டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். இயர்லி உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டுமே $1,24,200 பே பண்ற மாதிரி இருக்கும். சோ டோட்டலா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பர் இயருக்கு $1,54,400 நீங்க இந்த காலேஜ்ல பே பண்ற மாதிரி இருக்கும். இது ஹாஸ்டல் அண்ட் மெஸ்ஸுக்கான டீடைல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது JGMM மெடிக்கல் காலேஜோட லாஸ்ட் இயர் ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப், அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 கான கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்க்கலாம். சோ ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 406ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 361லயும், ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 318லயும், அதே மாதிரி ரவுண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா 413லயும் உங்களுக்கு மார்க் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் வைஸ்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் மார்க். லாஸ்ட் 6 இயர்க்கான கட் ஆஃப் பார்ப்போம். இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2021ல தான் எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. 2021ல 417ல உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது 2022ல வந்து பாத்தீங்கன்னா 433ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. 2023ல 388ல உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. 2024ல 501ல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 180 மார்க் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. சோ 300 ரேஞ்சஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜ் கம்பல்சரி நீங்க சூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல காலேஜ் தான். டீம்டு யுனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா JSS மெடிக்கல் காலேஜ் ஜகத்குருல இருக்கு. இந்த காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த காலேஜ்ல MBBS சீட் மேட்ரிக்ஸ் என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க, லாஸ்ட் இயர்க்கான ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப் என்ன போயிருக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் 6 இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ்மே பார்க்கலாம். JSS மெடிக்கல் காலேஜ் ஜகத்குருல இருக்க இந்த காலேஜ் 1984ல எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் இது ஒரு டீம்டு டு பி யுனிவர்சிட்டி. சோ எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சிவராத்திரீஸ்வரர நகர், மந்தம், மைசூர், கர்நாடகால தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்லி 43 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு மெடிக்கல் காலேஜ்னே சொல்லலாம். சோ இந்த காலேஜ் அஃபிலியேட்டட் பை JSS அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓன் அஃபிலியேட்ல இருக்கு. சோ இந்த காலேஜ் அப்கோர்ஸ் MCC கவுன்சிலிங் மூலமா தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். இந்த காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். டோட்டலா 250 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு. ஜெனரல் கேட்டகரி, மேனேஜ்மெண்ட் கேட்டகரின்னு 2 இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 200 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ இதுல சம் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்குமே இருக்கு. சோ இதுலயுமே கவர்மெண்ட் கோட்டா அலோகேட்ல இருக்கு. NRI கோட்டால ஒரு 50 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டேக்கன் இருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ்க்கான டீடைல்ஸ். சோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் இதுக்கு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ JSS மெடிக்கல் காலேஜ் ஜகத்குருல இருக்கு இந்த காலேஜ்ல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. சோ அவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா $1,53,571 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ மேனேஜ்மெண்ட் அதாவது ஆல் இந்தியா கோட்டால நீங்க சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீ மட்டுமே $21,95,100 பே பண்ற மாதிரி இருக்கும். NRI ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி நம்ம காஸ்ட்ல $35,45,100 வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீக்கான டீடைல்ஸ் இந்த காலேஜோடது. JSS மெடிக்கல் காலேஜ் ஜகத்குருல இருக்கு இந்த காலேஜ்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு அப்ராக்சிமேட்லி பர் இயருக்கு $1,80,000 வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். இதுல வந்து ரூம் பிளஸ் மெஸ் ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு டோட்டலா ஆட் ஆகி தான் வரும். சோ $1,87,000 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயர்க்கான ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப் மார்க் என்ன JSS மெடிக்கல் காலேஜ் ஜகத்குருல இருக்கு இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 453ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 425ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல 423ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல என்ன மாதிரியான கட் ஆஃப் க்ளோசிங் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
2020ல வந்து பாத்தீங்கன்னா 428லயும், அதே 2021ல 435லயும், அதே 2022ல 411லயும், உங்களுக்கு வந்து 2023ல வந்து 441லயும், உங்களுக்கு 2024ல 562லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ 2025ல வந்து பாத்தீங்கன்னா 423ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா KS ஹெக்டே மெடிக்கல் அகாடமி பெங்களூர்ல இருக்கு. சோ இந்த காலேஜ்ல எவ்வளவு MBBS சீட் இன்டேக்கன் இருக்கு, என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க, லாஸ்ட் இயர்க்கான ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப் மார்க் என்ன அண்ட் ப்ரீவியஸ் இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். KS ஹெக்டே மெடிக்கல் அகாடமி பெங்களூர்ல இருக்கு. 1999ல எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி தான். லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெர்லகட்டே பெங்களூர் கர்நாடகால தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 52 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு காலேஜ் தான். சோ அப்ளிகேட் பை நீட்டி டீம்டு டு பி அண்ட் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேட்ல இருக்கு. சோ எப்படி அப்ளை பண்ணலாம்னா ஆஃப் கோர்ஸ் MCC கவுன்சிலிங் மூலமா தான் இந்த காலேஜ் நீங்க சூஸ் பண்ண முடியும். சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். KS ஹெக்டே மெடிக்கல் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 250 MBBS சீட் வந்து இன்டேக்கன் இருக்கு. சோ இதுல சீட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ஜெனரல் சீட்ஸ், அதாவது மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆல் இந்தியா ஜெனரல் சீட்ல 174 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. NRI கோட்டாவுக்கு ஒரு 38 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. கர்நாடகா ஸ்டேட் கோட்டா, சோ அவங்களோட கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு 38 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணிருக்காங்க. சோ இது 38 சீட்ஸும் கர்நாடகால இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிலிட்டி இருக்கு. இது நம்ம எடுக்க முடியாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் டீடைல்ஸ். இந்த காலேஜ்ல 2026-2027ல 4.5 இயர்ஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ அகாடமிக் ஓரியன்டடா. சோ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீயே வந்து பாத்தீங்கன்னா 20 lakhs நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டி ஃபீன்னு சொல்லிட்டு ஒன் டைம் சார்ஜஸா ஒரு 6,500 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 8,000 rupees. உங்களுக்கு 20 lakhs 14,500 rupees வந்து பாத்தீங்கன்னா பர் இயருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஃபீஸ் நான் சொன்னல இதை மட்டும் ரிடக்ஷன் பண்ணிட்டு 20 lakhs 80,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் 5th செமஸ்டர்ல இதுல பாதி தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ 10 lakh 4,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த காலேஜோட ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் அப்டேட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தான். சோ நீங்க ஏசி டபுள் ரூம் செலக்ட் பண்றீங்க, அட்டாச்டு பாத்ரூமா இருக்கு அப்படின்னா ஒரு 40,000 rupees வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் டெபாசிட்ல பே பண்ற மாதிரி இருக்கும். மெஸ் சார்ஜுக்கு ஒரு உங்களுக்கு 52,000 rupees per இயருக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ரூம் ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,10,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ டோட்டல் ஃபீஸா நீங்க 2,02,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். அதே நீங்க டபுள் நான் ஏசில அட்டாச்டு பாத்ரூமா செலக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,22,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க சிங்கிள் சூட், அதாவது தனியா இருக்கணும், எனக்கு அட்டாச்டு பாத்ரூமா தனியா இருக்கணும் அப்படின்னு நீங்க, இது வந்து பாய்ஸுக்கு, நெக்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு தனியா இருக்கு. சோ ஏசி டபுள் ரூம் அட்டாச்டு பாத்ரூமா நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா 2,02,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரிபிள், 2 பேர் இல்ல 3 பேர் நாங்க சேர்ந்து இருக்கோம் அப்படி ட்ரிபிள் ஷேரிங்கா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 1,09,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஏசி ரூம், அதுவே நீங்க டபுளா இருக்கீங்க வித் நான் ஏசில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமா 1,22,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சிங்கிளா இருக்கீங்க அட்டாச் பாத்ரூமா வித் நான் ஏசி அப்படின்னா 1,59,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இல்லைங்க நான் சிங்கிளா தனியா ஏசி ரூம்ல இருக்கேன் அப்படின்னா 2,72,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இது ஆப்ஷனை பொறுத்து நீங்க செலக்ட் பண்ற ஷேரிங் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏசியா நான் ஏசியா பொறுத்து இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2026-2027க்கான ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் இந்த காலேஜோட. KS ஹெக்டே மெடிக்கல் அகாடமி பெங்களூர்ல இருக்க இந்த காலேஜோட 2025 ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். ரவுண்ட் 1ல 460ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல 442ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல 440ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே ரவுண்ட் 4ல 440ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் ரவுண்ட் வைஸ் க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் ரேங்க்குக்கான டீடைல்ஸ். KS ஹெக்டே மெடிக்கல் அகாடமி பெங்களூர்ல இருக்க இந்த காலேஜ்ல லாஸ்ட் 6 இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். 2020ல 491லயும் 2021ல 423லயும் 2022ல 413லயும் 2023ல 404லயும் 2024ல 537லயும் 2025ல 440லயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் மணிப்பால்ல இருக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி 2 இருக்கு.
சோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் மணிப்பால்ல இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மேங்களூர்ல இருக்கு. சோ ரெண்டு பத்தியுமே நம்ம பார்க்கலாம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் மணிப்பால்ல இருக்கிறது பார்க்கலாம். எம்பிபிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் என்ன போயிருக்கு, எம்பிபிஎஸ்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஃபாலோ பண்றாங்க, லாஸ்ட் இயருக்கு ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப் டீடைல்ஸ் என்ன, ப்ரீவியஸ் இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் மணிப்பால்ல இருக்க இந்த காலேஜ் சோ 1953ல இந்த காலேஜ் எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இது டீம்டு டு பி யுனிவர்சிட்டி. எங்க இருக்குன்னா மணிப்பால் உடுப்பி டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகால லொகேட் ஆயிருக்கு. 600+ ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் இருக்கக்கூடிய ஒரு ஹியூஜான கேம்பஸ்னே சொல்லலாம். அவ்வளவு வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு காலேஜ்னே சொல்லலாம். அப்ளிட்டட் பை மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ஸ் ஓன் அப்ளிட்டட்ல இருக்கு. சோ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், அப்கோர்ஸ் எம்சிசி கவுன்சிலிங் மூலமா தான் நீங்க இந்த காலேஜ் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் மணிப்பால்ல இருக்க இந்த காலேஜ்ல 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் இருக்கு. இந்த காலேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா 2026-2027 பேட்சுக்கான அபிஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல 5.5 இயர்ஸ்ல 4.5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அகாடமிக் ஓரியன்டடா இருக்க படிக்கிற மாதிரி இருக்கும். சோ 4 இன்ஸ்டால்மெண்ட்லயே இவங்களோட ஃபீஸை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா காஸ்ட் அண்ட் டெபாசிட்டா ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டைமா நீங்க ஒரு 10,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீ மட்டுமே உங்களுக்கு 10,99,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அதர் ஃபீஸஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 6,74,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் டோட்டல் ஃபீஸ் 17,83,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ரிமைனிங் இன்ஸ்டால்மெண்ட் டியூஷன் ஃபீஸ் 32,96,500 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ ரிமைனிங் இன்ஸ்டால்மெண்ட் அதர் ஃபீஸ் அதாவது நான் சொன்ன மாதிரி 4 டைமா நீங்க பிரிச்சு கட்டி பே பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட்ல இது எல்லாமே ஆட் ஆகி வரும். செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டும் அதுக்கு அடுத்தது தேர்ட்ல வந்து இதுவும் ஃபோர்த்ல வந்து பாத்தீங்கன்னா 20,21,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ லாஸ்டா நீங்க ஃபைனலா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 71,05,00,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கான இது. என்ஆர்ஐ கேட்டகரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் 4 இன்ஸ்டால்மெண்ட்ல தான் காஸ்ட் அண்ட் டெபாசிட்டா ஒரு $200 பே பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டியூஷன் ஃபீயா ஒரு $30,600 பே பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் அதர் ஃபீஸ் சொல்லிட்டு $18,650 பே பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க இன்ஸ்டால்மெண்டா செகண்ட் தேர்ட் ஃபோர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்டுக்கு 49,450 இன்ஸ்டால்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். தேர்டுக்கு வந்து 91,800 rupees இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அதே ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்டா 55,950 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சு முடிக்கும் போது காலேஜோட ஃபீஸஸ் மட்டுமே நீங்க $1,97,200 என்ஆர்ஐ ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல்ஸும் அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2026-2027 தான். எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நேரு ஏ பிளாக்ங்கிற ஹாஸ்டல்ல தான் நீங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து டபுள் அட்டாச்டு பாத் ஏசி ரூமா இருந்தது அப்படின்னா நீங்க ஆனுவல் ஹாஸ்டல் ஃபீஸா 1,08,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கு. அதாவது ஏசி ரூம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி அட்வான்ஸ் ஒரு 10,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். மெஸ் ஃபீஸ் மட்டும் ஒரு 62,000 per இயருக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ டோட்டலா ஏசி ரூம் டபுள் ஷேரிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா 1,95,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இது பாய்ஸுக்கு. ரெண்டாவது டபுள் வித் அட்டாச்டு பாத்ரூம் நான் ஏசியா செலக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏசி எலக்ட்ரிசிட்டி அட்வான்ஸ்டு ஃபீஸ் வந்து ரெஸ் ஆயிடும். ரெண்டாவது ஆனுவல் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 79,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா 7,500 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மெஸ் ஃபீஸ் வந்து ஆல் ஓவர் ரெண்டுக்குமே சேம் தான். சோ வந்து நான் ஏசி அட்டாச்டு ரூம் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா 1,48,500 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதே கேர்ள்ஸா இருந்து அப்படின்னா நீங்க என்ன பிளாக்ல இருக்க மாதிரி இருக்கும்னா NIH B பிளாக் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா ஹாஸ்டல் டபுள் வித் ஏசி ரூமா இருந்ததுன்னா ஆனுவல் ஹாஸ்டல் ஃபீஸா 1,10,000 rupees, ஹாஸ்டல் டெபாசிட்டா ஒரு 15,000, எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு 10,000 அண்ட் ஆனுவல் மெஸ் ஃபீஸ்க்கு ஒரு 62,000. டோட்டலா நீங்க ஏசி ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா 1,97,000 ஷேரிங் ரூமுக்கு போகும். ரெண்டாவது சிங்கிள் வித் அட்டாச்டு பாத் அண்ட் நான் ஏசியா இருக்கு அப்படின்னா நீங்க இந்திரா ஹாஸ்டல் தான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் 87,000 rupees-உம் ஹாஸ்டல் டெபாசிட்டா ஒரு 7,500 எலக்ட்ரிசிட்டி அதாவது நான் ஏசிங்கிறதுனால உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வராது. ஆனுவல் மெஸ் ஃபீஸ் ஒரு 62,000 டோட்டலா உங்களுக்கு 1,56,500 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் அண்ட் மெஸ்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ். சோ கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ்ல நம்ம ரவுண்ட் வைஸ்க்கான என்ன கட் ஆஃப் போயிருக்குன்னு பார்க்கலாம். ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 511ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 508ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 520ல க்ளோஸ் ஆயிருக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப்
2025 ஓடுது. கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் மணிப்பால்ல இருக்க காலேஜோட ப்ரீவியஸ் 6 இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். 2020ல வந்து பாத்தீங்கன்னா 572லயும், 2021ல 558லயும், 2022ல 553லயும், 2023ல 567 and 2024ல 635 and வந்து 2025ல 508ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்லி வந்து பாத்தீங்கன்னா 120 மார்க் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. சோ 2024ல இருந்து 2025க்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிக்ரீஸே ஆயிருந்தாலும் 500 ரேஞ்சுக்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த காலேஜை செலக்ட் பண்ண முடியும். சோ இதான் பாத்தீங்கன்னா டோட்டல் இந்த காலேஜோட டீடைல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இதே காலேஜ் பெங்களூர்ல இருக்குன்னு சொன்னா அந்த காலேஜ் பத்தி தான். கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்த காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுல MBBS சீட் மேட்ரிக்ஸ் என்ன போயிருக்கு, MBBS ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, 2025 ரவுண்ட் வைஸ்ல என்ன போயிருக்கு and previous year closing cut off என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் பெங்களூர்ல இருக்க காலேஜ் 1955ல எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. சோ டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் இது டீம்டு டு பி யுனிவர்சிட்டி. எங்க லொகேட் ஆயிருக்குன்னா லைட் ஹவுஸ் ஹில் ரோடு, பெங்களூர், கர்நாடகாவில தான் இந்த காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்லி 35 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு மெடிக்கல் காலேஜ் அஃபிலியேட்டட் பை மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டீம்டு டு பி யுனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட்ல இருக்கு. சோ ஆஃப் கோர்ஸ் MCC கவுன்சிலிங் மூலமா அப்ளை பண்ணி இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம். கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் பெங்களூர்ல இருக்கிற இந்த காலேஜ்ல 250 சீட்ஸ் இன்டேக்கன் இருக்கு. சோ சொன்ன மாதிரி 212 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெய்ட் சீட்டாவும், ரெண்டாவது NRIக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 38 சீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் டீடைல்ஸ். சோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். உங்களுக்கு மணிப்பால்ல நான் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னேனோ அதே சேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். 4 இயர்ஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ வந்து டோட்டலா நீங்க வந்து 4 இயர் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்போது 71,500,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். NRI இருந்தது அப்படின்னா உங்களுக்கு $1,48,000 நீங்க கோர்ஸ் முடிக்கும் போது 4 இயர்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். டியூஷன் ஃபீ வந்து சேம் அதேதான், இதுக்கும் அதுக்கும் வரும். சோ ஹாஸ்டல் மட்டும் தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஹாஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா PGI நியூ ஹாஸ்டல் இருக்கு. இது MBBS PDS பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு. சோ இங்க வந்து டபுள் சீட்டர் AC அட்டாச்டு பாத்ரூமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,11,000 rupees ஹாஸ்டல் ஃபீஸ். ஹாஸ்டலுக்கு மட்டும் ஹாஸ்டல் டெபாசிட்டா ஒரு 15,000, எலக்ட்ரிக் AC ரூம் செலக்ட் பண்றதுனால ஒரு 10,000 rupees நீங்க அட்வான்ஸ்டாவும், அதுக்கப்புறம் ஆனுவல் மெஸ் ஃபீஸ் வந்து 62,000 பே பண்ற மாதிரி இருக்கும். சோ 1,98,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். சோ டபுள் ஷேரிங்ல நான் ஏசியா இருந்ததுன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ரெண்டு பேத்துக்கும் சேமே தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சோ நான் ஏசியா இருக்கு அப்படின்னா 94,000 ரூம் ரெண்டும், 7.5 டெபாசிட்டும், உங்களுக்கு ஏசி வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வராது. ஆனுவல் மெஸ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 62,000. சோ டோட்டலா நான் ஏசி டபுள் ஷேரிங் அட்டாச்டு பாத்ரூமா இருந்தா 1,63,500 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கிற ஹாஸ்டல் ஃபீஸ்க்கான டீடைல்ஸ். போன வருஷத்துக்கான ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல 500ல க்ளோஸ் ஆயிருக்கு, ரவுண்ட் 2ல 496 அண்ட் ரவுண்ட் 3ல 509ல உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. சோ ப்ரீவியஸ் 6 இயர் பெங்களூர்ல என்ன போயிருக்கு க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னா 2020ல 554 அண்ட் 2021ல 535ல, 2022ல 529ல க்ளோசிங் கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. 2023ல 540 and 2024ல வந்து 618 and 2025ல 496ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ டீவியேஷன் ரொம்ப அதிகமா இருந்தாலுமே உங்களுக்கு மேக்ஸிமம் 500 ரேஞ்ச்ல கட் ஆஃப் இருந்ததுனால நீங்க இந்த காலேஜ் சூஸ் பண்ண முடியும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டீம்டு யுனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜ். பெங்களூர்ல இருக்க இந்த காலேஜ்ல எவ்வளவு MBBS சீட்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க, லாஸ்ட் இயர்க்கான ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப் என்ன போயிருக்கு, ப்ரீவியஸ் இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ்மே பார்க்கலாம். ராஜராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜ் பெங்களூர்ல இருக்க இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2005ல எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு டீம்டு டு பி யுனிவர்சிட்டி. எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பிபுரா மைசூர் ரோடு பெங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்லி 25 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட மெடிக்கல் காலேஜ்னே சொல்லலாம். அஃபிலியேட் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் டாக்டர் MGR எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னையோட அஃபிலியேட்ல இருக்கு. இந்த காலேஜ் MCC கவுன்சிலிங் மூலமா தான் செலக்ட் பண்ண முடியும். சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். சீட் மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 சீட்ஸ் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெய்ட் கோட்டால ஒரு 212 சீட்ஸுமே, NRIல ஒரு 38 சீட்ஸுமே அவைலபிளா இருக்கு. சோ இதான் இதோட சீட் மேட்ரிக் டீடைல்ஸ். 2025ல இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் தான். 2026 2027க்கான அப்டேட் வந்துச்சுன்னா கம்பல்சரி நான் உங்களுக்கு அதுவுமே தனியா ஒரு வீடியோ போடுறேன். சோ ராஜராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா டீம்டு பெய்டு கோட்டாவா இருந்ததுன்னா 24,50,000 rupees, அதுவே உங்களுக்கு NRI சீட்ஸா இருந்ததுன்னா $44,000 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டியூஷன் ஃபீக்கான டீடைல்ஸ். ராஜராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட
ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ்க்கான டீடைல்ஸ் பார்க்கலாம். நீங்க செலக்ட் பண்ற ரூமை பொறுத்து, அதாவது ஏசி நான் ஏசி ஷேரிங்க பொறுத்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 90,000 to 1,50,000 rupees நீங்க பர் இயருக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ்க்கான டீடைல்ஸ். ராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட போன வருஷத்துக்கான ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 354ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து 321ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ ரவுண்ட் 3ல இருக்கு 272லயும், ரவுண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா 268லயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கான ரவுண்ட் வைஸ்க்கான கட் ஆஃப். ராஜராஜேஸ்வரி காலேஜோட previous year 2020-2025 கட் ஆஃப் மார்க் பார்க்கலாம். சோ 2020ல வந்து பாத்தீங்கன்னா 236லயும், 2021ல 237லயும், 222ல 253லயும், 223ல 255லயும், 224ல 400ல க்ளோஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் 150 ரேஞ்சஸ்ல இப்போ வந்து கம்மியாகி உங்களுக்கு 2025ல 268ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ டீவியேஷன் நீங்க வந்து மொத்தமா 6 இயர் அனலைஸ் பண்ணும்போது ஒரு 250 ரேஞ்சஸ்க்கு மேல எடுத்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணலாம். சோ ஒரு பெஸ்டான காலேஜ்னு நான் சொல்லுவேன். சோ டீம்டு யூனிவர்சிட்டி கர்நாடகால தேடுறீங்க, 250 ரேஞ்சஸ்க்கு மேல தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜும் நீங்க கண்டிப்பா உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்ல வைக்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ தேவராஜு யூஆர்எஸ் மெடிக்கல் காலேஜ் கோலார்ல இருக்க இந்த காலேஜோட எம்பிபிஎஸ் சீட்ஸ் எவ்வளவு இன்டேக்னு வச்சிருக்காங்க, எம்பிபிஎஸ் ஓட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, 2025க்கான கட் ஆஃப் மார்க் ரவுண்ட் வைஸ்ல என்ன போயிருக்கு, ப்ரீவியஸ் இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன போயிருக்கு இப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ்மே பார்க்கலாம். ஸ்ரீ தேவராஜு யூஆர்எஸ் மெடிக்கல் காலேஜ் கோலார்ல இருக்க இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் 1986ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இன்ஸ்டிடியூஷன் டைப் டீம்டு யூனிவர்சிட்டி தான். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா தமகா கோலார் கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. சோ அப்ராக்சிமேட்லி 100 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு மெடிக்கல் காலேஜ்னே சொல்லலாம். அஃபிலியேட்டட் பை ஸ்ரீ தேவராஜு யூஆர்எஸ் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓன் அஃபிலியேட்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்னே சொல்லலாம். ஆஃப் கோர்ஸ் எம்சிசி கவுன்சிலிங் மூலமா தான் இந்த காலேஜ் நீங்க சூஸ் பண்ண முடியும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். ஸ்ரீ தேவராஜு யூஆர்எஸ் மெடிக்கல் காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீடைல்ஸ் பார்க்கலாம். சோ இந்த காலேஜ்ல டோட்டலா 250 சீட்ஸ் இருக்கு. இதுல வந்து டீம்டு பெய்டு சீட்ஸா 213 சீட்ஸும், என்ஆர்ஐ சீட்ஸ்க்கு ஒரு 37 சீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ டோட்டலா 250 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2025-2026க்கான தான் 2026-2027க்கு அப்டேட் பண்ணல. மென்ஸ் ஹாஸ்டலா இருந்ததுன்னா டெபாசிட்டா ஒரு 10,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 72,200 rupees. மெஸ் சார்ஜுக்கு ஒரு 50,950 rupees. லாண்ட்ரி சார்ஜஸ் பர் இயருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6,650 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். சோ டோட்டலா பர் இயருக்கு நீங்க ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ், லாண்ட்ரி ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 1,39,800 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். யூஜி உமன்ஸ் ஹாஸ்டல் ஒன்னு நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்டல் டெபாசிட்டா 10,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 54,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். மெஸ்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,950 rupees, லாண்ட்ரி சார்ஜஸா 600-650 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மெஸ்ஸுக்கும் லாண்ட்ரி சார்ஜஸுக்குமே உங்களுக்கு வந்து சேம் அமௌண்ட் தான் வரும். சோ ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். நீங்க வந்து இந்த ஹாஸ்டலை வந்து சூஸ் பண்றதை பொறுத்து, அதாவது யூஜி உமன் ஹாஸ்டல் 1, 2 அப்படிங்கிறது இருக்கும். சோ இதை பொறுத்து உங்களுக்கு இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் வேரி ஆகும். மற்றபடி உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட் ஆகட்டும், மெஸ் சார்ஜஸ் ஆகட்டும், லாண்ட்ரி சார்ஜஸ் ஆகட்டும் எல்லாமே சேமா இருக்கும். உமன்ஸ் ஹாஸ்டல் 1 செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 54,000, உமன்ஸ் ஹாஸ்டல் 2 செலக்ட் பண்ணீங்கன்னா 59,900 rupees, யூஜி ஹாஸ்டல் 2ல சிங்கிள் ரூம் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 90,000, யூஜி ஹாஸ்டல் 3 ஒன்னு இருக்கு, அது நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா 65,550 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இத பொறுத்து உங்களுக்கு 1 lakh per இயருக்கு 1,21,600 rupeesல இருந்து 1,33,150 ரேஞ்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டீவியேஷன் இருக்கும். தேவராஜு யூஆர்எஸ் மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ்க்கான டீடைல்ஸ். சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ தேவராஜு யூஆர்எஸ் மெடிக்கல் காலேஜ் கோலார்ல இருக்க இந்த காலேஜோட லாஸ்ட் வருஷம் ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப் என்ன போயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 417ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 382ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 387லயும், ரவுண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா 355லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கான க்ளோசிங் கட் ஆஃப் ரவுண்ட் வைஸ்க்கானது. ஸ்ரீ தேவராஜு யூஆர்எஸ் மெடிக்கல் காலேஜ் கோலார்ல இருக்க இந்த காலேஜ் previous 2020-2025க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். 2021ல வந்து பாத்தீங்கன்னா 466ல க்ளோஸ் ஆயிருக்கு. 2021ல 415லயும், 2022ல 360லயும், 2023ல 359லயும், 2024ல 492லயும், 2025ல
355லயும் உங்களுக்கு க்ளோசிங் கட் ஆஃப் போயிருக்கு. சோ இதுலயே பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நிறைய டீவியேஷன்ஸ் இருந்தாலுமே மேக்ஸிமம் 400 ரேஞ்ச்ல இருந்து உங்களுக்கு 350 ரேஞ்சஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ வந்து பார்க்கும்போது தெரியுது. சோ நீங்க இந்த ரேஞ்சஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜை கம்பல்சரி நீங்க செலக்ட் பண்ணலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட ஃபுல் டீடைல்ஸ். ஸ்ரீ சித்தார்த்தா மெடிக்கல் காலேஜ் தும்கூர் கர்நாடகால இருக்கக்கூடிய இந்த காலேஜ் தான் பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 காலேஜஸ் இருக்கு. ஒன்னு டி பேஹூர்ல ஒரு அகாடமிக் காலேஜஸ் ஒன்னு இருக்கு. இது தும்கூர்ல இருக்க காலேஜ். அந்த காலேஜ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காலேஜோட டீடைல்ஸ் எல்லாமே பாத்திரலாம். சோ இதுல MBBS சீட் இன்டேக் எவ்வளவு இருக்கு, பிளஸ் வந்து என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க, லாஸ்ட் இயர்க்கான ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப் என்ன போயிருக்கு, ப்ரீவியஸ் இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ்மே பார்க்கலாம். ஸ்ரீ சித்தார்த்தா மெடிக்கல் காலேஜ் தும்கூர்ல இருக்க இந்த காலேஜ் 1988ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகல்கோட்டை PH ரோடு தும்கூர் கர்நாடகாவில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்லி 220 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. சோ வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராவே வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அஃபிலியேட்டட் ஓன் அஃபிலியேஷன் தான் ஸ்ரீ சித்தார்த்தா அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஓன் அஃபிலியேட்டட்ல இருக்கு. ஆஃப் கோர்ஸ் MCC கவுன்சிலிங் மூலமா தான் இந்த காலேஜ் நீங்க செலக்ட் பண்ண முடியும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். சரி, சித்தார்த்தா மெடிக்கல் காலேஜ் தும்கூர்ல இருக்க இந்த காலேஜ்ல டோட்டலா உங்களுக்கு 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் இருக்கு. சித்தார்த்தா மெடிக்கல் காலேஜ் தும்கூர்ல இருக்க இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் பார்க்கலாம். சோ நீங்க மேனேஜ்மெண்ட் அண்ட் ஜெனரல் கேட்டகரியில செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் 18,09,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து அதர் ஃபீஸ்னு சொல்லிட்டு நீங்க 71,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீ அண்ட் வந்து அதர் சார்ஜஸோட சேர்த்து உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் வரும். இது வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. நெக்ஸ்ட் வந்து NRI கோட்டாவா இருந்தது அப்படின்னா 41,29,000 rupees பர் இயருக்கு நீங்க டியூஷன் ஃபீ மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் சேர்த்து 1,24,000 rupees உங்களுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் இந்த காலேஜோட டியூஷன் ஃபீ அண்ட் வந்து ஹாஸ்டல் மெஸ் ஃபீக்கான ஃபீ ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2025 ஓடுது. 2026 and 2027 அப்டேட் பண்ணுனாங்கன்னா அது உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். சித்தார்த்தா மெடிக்கல் காலேஜ் தும்கூர்ல இருக்கு இந்த காலேஜோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ 2025ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல உங்களுக்கு 396ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல 356லயும், ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 315லயும், ரவுண்ட் 4ல 381லயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 320 ரேஞ்சஸ்க்கு மேல எடுத்திருக்காங்க. சோ ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சோ previous year 2020 to 2025 previous yearsக்கு closing cut off என்னன்னு பாத்தீங்கன்னா 2020ல 367ல க்ளோஸ் ஆயிருக்கு, 2021ல 361, 2022ல 322 and 2023ல 295 plus 2024ல 444, 2025ல 315. சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 300 ரேஞ்சஸ்க்கு மேல எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜை ப்ரிஃபரபிள் பண்ணலாம். சோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு க்ளோசிங் கட் ஆஃப் லாஸ்ட் 6 இயருக்கு போயிருக்கு. ஸ்ரீ சித்தார்த்தா மெடிக்கல் காலேஜ் தும்கூர்ல இருக்க காலேஜோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஸ்ரீ சித்தார்த்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டி பேஹூர்ல இருக்கிறது. சோ எவ்வளவு சீட் இன்டேக்னு வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க, 2025க்கான க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் லாஸ்ட் 6 இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன போயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸும் பார்க்கலாம். ஸ்ரீ சித்தார்த்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இது டி பேகூர்ல இருக்கு. 2019ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. எங்க இருக்குன்னா டி பேகூர், நீலமங்கலா தாலுக், பெங்களூர் ரூரல் டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகால லொகேட் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்லி 100 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓன் அஃபிலியேஷன் தான் ஸ்ரீ சித்தார்த்தா அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டீம்டு டு பி யூனிவர்சிட்டியோட ஆஃப் கோர்ஸ் MCC கவுன்சிலிங் மூலமா தான் இந்த காலேஜ் நீங்க சூஸ் பண்ண முடியும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். ஸ்ரீ சித்தார்த்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் காலேஜ்ல உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா 150 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் வச்சிருக்காங்க. டியூஷன் ஃபீ மட்டுமே உங்களுக்கு 17,75,000 rupees வரும். அதர் சார்ஜஸ்ல வந்து 71,000. யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இயர்ல ஒன் டைம் சார்ஜஸ் சொல்லிட்டு ஒரு 50,000. அதே மாதிரி வெல்கம் கிட் ஃபர்ஸ்ட் இயர் ஒன்லி சார்ஜஸ் சொல்லிட்டு ஒரு 60,000 பே பண்ற மாதிரி இருக்கும். 19,56,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இது இல்லாம ஹாஸ்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் டெபாசிட் சார்ஜஸே நீங்க 2 lakhs rupees வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல பே பண்ற மாதிரி இருக்கும். இது நீங்க முடிச்ச பிறகு டெபாசிட் காஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபைனல் இயர் முடிச்ச பிறகு ஏதாவது டேமேஜ் இருந்தா அது ரிடக்ஷன் பண்ணிட்டு கொடுப்பாங்க. மத்தபடி உங்களுக்கு எந்த டேமேஜ் இல்ல அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. பர் இயர்க்கு ஃபீ மட்டுமே 1,50,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இயர்ல 3,50,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். ஸ்ரீ சித்தார்த்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ். ஸ்ரீ சித்தார்த்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பேகூர்ல இருக்க இந்த காலேஜோட 2025க்கான ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 379லயும், ரவுண்ட் 2ல 328லயும், ரவுண்ட் 3ல 277லயும், ரவுண்ட்
4ல 276லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப் 2025 ஓடுது. சோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சித்தார்த்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பேகூர்ல இருக்க இந்த காலேஜ் 2020 அண்ட் 2025க்கான க்ளோசிங் கட் ஆஃப் 2020ல 328ல க்ளோஸ் ஆயிருக்கு. 2021ல 314லயும் 2022ல 260லயும் 2023ல 233லயும் 2024ல 405லயும் 225ல 276லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் 6 இயருக்கான இந்த காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப். நீங்க இதை அனலைஸ் பண்ணும் போதே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு 300 ரேஞ்சஸ்ல இருந்தது அப்படின்னா கம்பல்சரி இந்த காலேஜ் நீங்க செலக்ட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனப்போயா மெடிக்கல் காலேஜ் பெங்களூர்ல இருக்கு. இந்த காலேஜோட MBBS சீட் இன்டேக் எவ்வளவு, என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க, 2025ல ரவுண்ட் வைஸ்ல என்ன கட் ஆஃப் போயிருக்கு, ப்ரீவியஸ் இயர் 2020 to 2025க்கு க்ளோசிங் கட் ஆஃப் என்ன போயிருக்கு, இப்படி கம்ப்ளீட் டீடைல்ஸ்மே பார்க்கலாம். எனப்போயா மெடிக்கல் காலேஜ் பெங்களூர்ல இருக்கிறது 1999ல எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. சோ லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ரோடு டெர்லக்கட்டே பெங்களூர்ல தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்லி 30 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு மெடிக்கல் காலேஜ்னே சொல்லலாம். So affiliated by எனப்போயா deemed to be யூனிவர்சிட்டியோட ஓன் அப்ரிசியேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஆஃப் கோர்ஸ் MCC கவுன்சிலிங் மூலமா தான் இந்த காலேஜை நீங்க சூஸ் பண்ண முடியும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். எனப்போயா மெடிக்கல் காலேஜ் பெங்களூர்ல இருக்க காலேஜ்ல சீட் மேட்ரிக்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ டோட்டலா 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு. இதுல கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லிட்டு ஒரு 38 சீட்ஸ் இருக்கு. இதுல கவர்மெண்ட் ரெசிடென்டா கொண்ட கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த சீட்டை வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியும். ஜெனரல் அண்ட் டீம்டு மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு 109 சீட்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இந்தியா கவுன்சிலிங் மூலமா நம்ம செலக்ட் பண்ண முடியும் MCC கவுன்சிலிங்ல. நெக்ஸ்ட் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம் மைனாரிட்டி. இது வந்து ஒரு மைனாரிட்டி காலேஜ், முஸ்லிம் மைனாரிட்டிக்கான காலேஜ். அவங்களுக்குன்னு தனியா 65 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் மைனாரிட்டியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியும். நெக்ஸ்ட் NRI கோட்டாவுக்கு ஒரு 38 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிருக்காங்க. எனப்போயா மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டடான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் தான். 2026 2027 பேட்ச்ல என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறதா 4.5 இயர்ஸ் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல 23 lakhsம் உங்களுக்கு செகண்ட் தேர்ட் ஃபோர்த்லயும் உங்களுக்கு சேம் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். பட் 5th இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 lakhs பே பண்ற மாதிரி இருக்கும். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 crore 5 lakhs rupees வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அதே நீங்க NRI இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 50,000 USD அண்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்துக்கு 36,000 USD பே பண்ற மாதிரி இருக்கும். சோ டோட்டலா நீங்க ஃபைனல் இயர்ல 1,94,000 USD டாலர் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீக்கான டீடைல்ஸ். எனப்போயா மெடிக்கல் காலேஜ் பெங்களூர்ல இருக்க இந்த காலேஜோட ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ்க்கான டீடைல்ஸ் தான். ப்ரிஃபரபிள் பண்ற ஹாஸ்டல் ரூமை பொறுத்து உங்களுக்கு 60,000ல இருந்து 1,50,000 வரைக்குமே பர் இயருக்கு உங்களுக்கு சார்ஜஸ் வரலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ்க்கான டீடைல்ஸ். எனப்போயா மெடிக்கல் காலேஜ் பெங்களூர்ல இருக்க இந்த காலேஜ்ல போன வருஷத்துக்கான ரவுண்ட் வைஸ் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல 366லயும் ரவுண்ட் 2ல 344லயும் ரவுண்ட் 3ல 314லயும் சோ ரவுண்ட் வைஸ்ல இதான் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்கான டீடைல்ஸ். எனப்போயா மெடிக்கல் காலேஜ் பெங்களூர்ல இருக்கிறது லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் 2020 to 2026ல என்ன க்ளோசிங் கட் ஆஃப் இருக்குன்னு பார்க்கலாம். 2020ல வந்து 436லயும் 2021ல 390லயும் 2022ல 370லயும் 2023ல 303லயும் அதே 2024ல 411 அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2025ல வந்து பாத்தீங்கன்னா 314ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க்குக்கான டீடைல்ஸ். இந்த வருஷம் நியூவா ஒரு காலேஜ் MCC கவுன்சிலிங்ல அது டீம்டு யூனிவர்சிட்டி கர்நாடகால பார்ட்டிசிபேட் பண்ண போது அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சோ என்ன அந்த காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டிநாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா KGFல லொகேட் ஆயிருக்கு. சோ இது வந்து நியூவா இருக்கிறனால இந்த காலேஜோட MBBS சீட் என்ன இருக்கு, என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். செட்டிநாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா KGF கர்நாடகால லொகேட் ஆயிருக்கு. எஸ்டாப்லிஷ் ஆன இயர் 2026ல எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. இதுவும் ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி காலேஜ். எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா TK ஹல்லி ரோடு, PEML நகர், கோலார் கோல்டு ஃபீல்ட், KGF கோலார் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகால தான் இந்த காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு அஃபிலியேட் பண்ணா ஓன் அஃபிலியேஷன் செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனோட டீம்டு டு பி யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்ல இருக்கு. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். இந்த காலேஜ்ல எவ்வளவு MBBS சீட் இன்டேக்கன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 சீட்ஸ் இன்டேக்கன் இருக்கு.
மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ பொறுத்து அவங்க வந்து எதுவுமே டீடைல்ஸ் கொடுக்கல, இப்போ வரைக்கும் கொடுக்கல. சோ எம்சிசில அப்டேட் பண்ணுனாங்க அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸ் கண்டிப்பா நான் அதுவும் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். சோ இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. 2026 2027 அப்டேட் பண்ணிருக்காங்க. ரெண்டு விதமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22,22,222 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ 4 இயர்ஸ்க்கு பே பண்ற மாதிரி இருக்கும். 5th இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுல half, அதாவது 11,11,111 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். 5 இன்ஸ்டால்மெண்ட்டுமே சேர்த்து 5 இன்ஸ்டால்மெண்டா பே பண்ணலாம். 5 இன்ஸ்டால்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 20 lakhs 5 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நீங்க பே பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீக்கான டீடைல்ஸ். ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீக்கு அப்புறம் அதர் சார்ஜஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம், காஷன் டெபாசிட், யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அது மட்டும் இல்லாம பிஜி கோச்சிங் எக்ஸெட்ரா இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 1,80,320 rupees வரும். ஸோ மெஸ் அண்ட் அகாமடேஷன் பாய்ஸ்க்கு வந்து 1,20,000 rupeesம், கேர்ள்ஸ்க்கு வந்து 1,40,000 rupeesம் வரும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ்க்கான டீடைல்ஸ் இந்த காலேஜோடது. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க எம்சிசி கவுன்சிலிங்ல. சோ அப்புறமேட்டுக்கு தான் இந்த காலேஜோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கறது தெரியும். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸோட எல்லா டீடைல்ஸுமே பார்த்திருக்கோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு எம்சிசி கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்க ஏதாவது ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்படுது. நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கவுன்சிலிங், எம்சிசி கவுன்சிலிங் அண்ட் பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய சென்டாக் கவுன்சிலிங் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா கர்நாடக மாநிலத்துல தான் டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ லைக் பண்றதுக்கு பக்கத்துல ஹைக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கண்டிப்பா அதையும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.